semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. தர்மபுரி மாவட்ட காவல்துறை மறுப்பு செய்தி. தர்மபுரி மாவட்டம் 11/2/2026 தொப்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கரியனூரைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் தனது மகள் சித்ரா காணவில்லை என்று தொப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் CSR 118/2026 பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது சித்ராவை கண்டுபிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து குடும்பத்தாருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது சித்ரா தன் கணவருடனோ பெற்றோருடனோ செல்ல விருப்பமில்லை என்றும் தனியாக வாழ விருப்பம் உள்ளதாக தெரிவித்ததால் அவரை சட்ட ரீதியாக வற்புறுத்த இயலாத காரணத்தால் அறிவுரை வழங்கி அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் ஆதங்கமடைந்த சித்ராவின் உறவினர்கள் மாதையன், சுரேஷ்குமார் மற்றும் ராஜசேகரன் ஆகியோர் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். அதன் பேரில் தொப்பூர் காவல் நிலைய குற்ற எண் 35/2026 படி 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தலைமறைவாக உள்ள எதிரிகளை தேடி வருகின்றனர். இவ்வழக்கு தொடர்ந்து விசாரணையில் இருந்து வரும் நிலையில் உண்மைக்கு புறம்பான தவறான செய்தியை ஒளிபரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதே போன்று 8/2/2026 நியூஸ் ஜே செய்தி தொலைக்காட்சி சேனலில் காவல் நிலையத்திற்கு நீதி கேட்டு வந்த பள்ளி மாணவி என்ற தலைப்பில் வந்த செய்தி தொகுப்பிற்கு பின்வருமாறு விளக்கம் அளிக்கப்படுகிறது. கடந்த 3/2/2026 தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலைய சரகம் சாமியாபுரம் கிராமத்தில் வசித்து வரும் முருகேசன் குடும்பத்தாரும் சதீஷ் குடும்பத்தாரும் உறவினர்கள். ஏற்கனவே சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்து வந்துள்ள நிலையில் இருவரும் ஒருவருக்கொருவர் அடிதடியில் ஈடுபட்டு பாப்பிரெட்டிப்பட்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். 2 தரப்பிலும் கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலைய குற்ற எண்கள் 17/2026 மற்றும் 20/2016 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் விசாரணையில் இருந்து வருகிறது. இதற்கிடையில் கடந்த 6/2/2026 சதீஷ் என்பவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையம் அழைத்து வந்த போது சதீஷ் மனைவி கிரேசி தனது 15 வயது மகளை பள்ளி சீருடையில் கையில் பாட்டிலுடன் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையம் அழைத்து வந்து சதீஷை விடுவிக்கும்படி தகராறு செய்துள்ளார். அங்கிருந்த காவல் ஆய்வாளர் கிரேசிக்கும் அவரது மகளான பள்ளி மாணவிக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைத்துள்ளார். எனவே சொத்து பிரச்சனை காரணமாக உறவினர்களிடையே ஏற்பட்ட அடிதடி பிரச்சனை தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து வரும் நிலையில் உண்மை தெரியாமல் தவறான செய்தியை ஒளிபரப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காவல் விரைவு செய்திக்காக தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து செல்வ கணபதி, சுரேஷ்ராஜன் மற்றும் கார்த்திகேயன்.